டாண்ட்ரஃப் எதனால வருது சார்? அதுக்கான அறிகுறிலாம் என்ன? சரி, பொடுகுங்கிறது எப்படி வருதுன்னா, பொதுவா வந்து பேசிக் என்ன தெரியுமா? மலச்சிக்கல் பிரச்சனை தான். பொடுகு வராம இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? எந்த மாதிரியான உணவுகள தவிர்த்திடலாம்? பால்ல வந்து புரோட்டீன் இருக்கு. ம். கேசின்னு ஒரு புரோட்டீன். அதனால வந்து பால வந்து நம்ம டைரக்ட்டாவே முடியில வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா பச்சை பால் கிடையாது. ஆயில் வந்து அதிகமா எடுக்க எடுக்க நம்ம ஆயில் குறையுது. பாட்டி வலி வைத்தியம் ஏதாவது இருக்கா சார்? காஸ்மெட்டிக் வாங்கி பயன்படுத்துறத விட நம்மளே வீட்டிலே நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம். வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைச்சி தலையில கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போகலாம். இந்த பொடுகுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா சார்? பிருத்திவி முத்திரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் கலைவாணன் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க நல்லா சார்? இருக்குமா? சார் ஆக்சுவலா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் வருது அப்படின்றதுனால தான். இப்போ இந்த டேண்ட்ரஃப் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு சார். ஆக்சுவலா அதை வச்சு பல பேர் பல விதத்துல சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேண்ட்ரஃப் எதனால வருது சார்? அதுக்கான அறிகுறிலாம் என்னென்ன? நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வந்து அறிவு வளருதோ இல்லையோ, முடி சரியா வளரலையே, வளரலையே, முடி போயிட்டே பிரச்சனைக்காக இருக்கே. அதுக்காக செலவு பண்றாங்க அதிகம். எக்கச்சக்கமா அதே போல காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவு வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கு சம்பாதிக்கிறாங்க. இந்த பொடுகை Exactly. பயன்படுத்தி. ம். சரி, பொடுகுங்கிறது எப்படி வருதுன்னா, பொதுவா வந்து பேசிக் என்ன தெரியுமா? மலச்சிக்கல் பிரச்சனை தான். ஓகே. ஆமா, மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ம். அந்த அதுக்கு வந்து குடல்ல போய் தங்கி ரத்தத்துல போய் மிக்ஸ் ஆகி ரத்தம் வந்து அழுக்காகுது. ம். அது வந்து இந்த மாதிரி நம்ம பொடுகா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகுது. ம். வேற எப்படின்னா, சில பேருக்கு வந்து தலைமுடியை சரியா பராமரிக்க மாட்டாங்க. ம். எப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. கேட்டா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சந்தலை வந்து வறண்டு போகக்கூடாது. வறண்டு போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெயே அப்ளை பண்றோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பழக்கமே எண்ணெயா? இல்ல. நோ. அது ஆமா, கெட்ட வார்த்தை. அதை பயன்படுத்தவே கூடாது ஆமா. அப்படின்ற அளவுக்கு இன்னொன்னு ஆயிடுச்சு. வந்து எண்ணெய் தேய்ச்சா மூஞ்சிலையும் ஆயில் ஆயிடும். ஆயில் ஆயிடும். அப்படி ஒரு அவங்களே மைண்ட் செட்டு. ம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக யார் வந்து எண்ணெய் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுறாங்களோ தலைக்கு, அவங்களுக்கும் வந்து இந்த பொடுகு பிரச்சனை வராது. சார் யூசுவலா வந்துட்டு பொடுகு வந்துட்டு ஸ்கால்ப் ட்ரை ஆனா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்கால்ப் ஆயிலியா தான் இருக்கும். இன்னைக்கு தலை குளிச்சுட்டு வராங்கன்னா அடுத்த நாள் ஸ்கால்ப் அவங்களுக்கு நேச்சுரலாவே ஆயில் வந்துட்டு செக்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனா அவங்களும் பொடுகுனால வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னவா சார்? பொடுகு வந்து 2 வகை. ஒன்று வந்து ரைஸ் ஸ்கால்ப்ல வந்து, ம். இன்னொன்று செபேஷியஸ் கிளாண்டுன்னு இருக்கும். ஓகே. அந்த கிளாண்ட் வந்து ஓவரா வந்து செக்ரீட் ஆகுது. ம். செக்ரீட் ஆகி ஆயிலியாக மாறுது. இது வந்து 2 வகையில் பொடுகு வந்து நமக்கு வருது. சார் ஆக்சுவலா பொடுகு வந்துட்டு சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால பல நோய்கள்லாம் வருது சார் யூசுவலா. அப்படியே டாக்டர் கிட்ட போனா அவங்க வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பொடுகு வந்துட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருது. பொடுகுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சார்? பொடுகு வருதுன்னு வச்சுங்க, முடி கொட்டும். ம். அதே போல் முடி வந்து உடஞ்சி போகும். உடைஞ்சு போகும். நல்லா வந்து சொரியணும்னு ஒரு தோணிட்டே இன்டென்ஷன் இருக்கும். இருக்கும். ஆமா, அது அவங்களே அறியாம சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். இதுவே வந்து ஒரு பேட் மேனரிசம் ஆகுது. ஆமா. அவங்களும் சொசைட்டில அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இதனாலேயே போகும், குறையும். ம். குறையுது. அதே போல நல்லா சொரியும் போது அந்த செதில் உதிரும். ஆ. உதிரும் போது ஃபேஸ்ல உதிரும். அப்ப ஃபேஸ்ல ஸ்கேமல் மாதிரி வரும். அதே மாதிரி காதுக்கு பின்பக்கத்துல ஒரு தேமல் மாதிரி வரும். ஓகே. உடம்புல எந்த இடத்துலலாம் அது படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கின் வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்படுது. ஆமா, ஓகே சார். இது முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஓகே. இப்போ பொடுகு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு உடல்ல வந்துட்டு உனக்கு உப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்துட்டு நீர் பற்றாக்குறைவா இருக்கும் அதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பொடுகு வராம இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? எந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்திடலாம் சார்? ட்ரை ஸ்கின்னு, அதே மாதிரி ஆயில், இந்த மாதிரி ஆயிலி டேண்ட்ரஃப் வருதுல்ல, இதுக்கெல்லாம் வந்து உணவு வந்து ஒரு அடிப்படை காரணம் தான். ஓகே. உணவு என்னன்னா ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது. ஆமா, ஆனால் நம்ம பிடிச்சதே என்ன? ஆயில் ஐட்டம்ஸ் தான். ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான். ஆயில் வந்து அதிகமாக எடுக்க எடுக்க நம்ம ஆயில் குறையுது. ஓகேவா? ஆனால் இதனால பொடுகு பிரச்சனையும் வருது. அதிகமா வருது. ஆமாம், ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் முடி கொட்டும் இருக்கும். ஆமா. முடி கொட்டுதும், இந்த மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், உணவில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். எடுத்துக்கக்கூடாது. மைதா ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ம். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பீஸா, பர்கரு, மேற்கத்திய உணவு கலாச்சாரம் நமக்கு அதிகமாக இங்கே வந்ததால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு வராத பிரச்சனைகள் அதிகமாகுது.
அதிகமாகுது. ஆமா. அதுல முக்கியமானது இந்த பொடுகு. டேண்ட்ரஃப். எல்லாருக்குமே கேஷுவலா வருது. ஏன்னா உணவோட பாதிப்பு. ம். இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தான உணவு இருக்குல்ல, இந்த பீஸா, பர்கரு, இந்த KFC சிக்கன் ம். சாப்பிட்றது, பிராய்லர் சிக்கன்ஸு, அதே மாரி முட்டை அதிகமா சாப்பிட்றது. இது எல்லாமே இதுக்கு ஒரு பிரச்சனையா மாறுது. ஏன்னா இதெல்லாம் செரிமான கோளாறு கொண்டு வந்து மலச்சிக்கலை ஏற்படுது. ஏற்படுது. மலச்சிக்கல் டேண்ட்ரஃப கொண்டு வருது. டேண்ட்ரஃப கொண்டு வருது. எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு இன்டர் இன்டர் கனெக்டட் தான். கனெக்டட் தான். ஆமா. சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த பால், நெய், பழம் இது வந்துட்டு பொடுகு பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? ஆமாப்பா. இப்போ வந்து பால்ல வந்து புரோட்டீன் இருக்கு. கேசின்னு ஒரு புரோட்டீன். அதனால வந்து பால வந்து நம்ம டைரக்ட்டாவே முடியில வந்து அப்ளை அப்ளை பண்ணலாம். பண்ணலாம். ஆனா பச்சை பால் கிடையாது. ம். பால வந்து காய்ச்சின காய பிறகு வச்சு. மிதமான சூடு இருக்கும்போது அப்ளை பண்ணலாம். ம். அடுத்தது வந்து வாழைப்பழம். ம். வாழைப்பழம் வந்து அவ்வளோ சூப்பரா முடியோட பராமரிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசுவலா இருக்கு. ஆமா. வாழைப்பழத்த வந்து நம்ம தயிரோட கலந்து ம். மதிய நேரத்துல தலையில அப்ளை பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம குளிக்கலாம். ம். வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் பண்ணிக்கலாம். அது முடிய வந்து நல்லா மெயின்டெயின் பண்றது யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். இன்னொன்னு நெய்யி. ம். இந்த வறட்சியான இருக்குல்ல, அதாவது எண்ணெயே தடவ மாட்டாங்க. ம். பரட்ட தலை மாரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களாம் வந்து நெய் வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். ஆனா நெய்யி தடவிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது. ம். ஏம்மா? ஒண்ணு நெய் இல்ல ஆல்டர்னேட்டிவா எண்ணெய். ஆமா. ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு. பயன்படுத்தணும். சில பேர் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவோம், எல்லாமே 2த்தையும் தேய்ச்சிருவாங்க. போட்டு. அதாவது தலையில தேய்க்கிற எண்ணெயும், நெய்யும் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சார் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு நீங்க சொன்ன 3மே சேர்த்து போடு. பாலு, பனானா, நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மிக்ஸரா போடு அப்படின்ட்டு கூட போடுவாங்க. ஆமா. ஆனா அது எல்லாமே தனித்தனியா தான் யூஸ் தனித்தனியா தான் பயன்படுத்தினா அதோட பலன் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும். இப்போ மொத்தமா நம்ம பயன்படுத்தணும்னா, மசாலா உணவு சாப்பிட்ட மாரி தான். எந்த ஒரு உணவோட சத்தும் நமக்கு கிடைக்க முடியாம போயிடும். கிடைக்காம போயிடும். ஆமா. சார் ஆக்சுவலா வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நெறைய பேக் சொல்லுவாங்க. இந்த டாண்ட்ரஃப் போணும் அப்படின்றதுக்காக. ஒரு சிலர் வந்துட்டு வேப்பந்தழைய அரைச்சு போடணும்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சா போயிடுன்றுவாங்க. அண்ட் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியில நெறைய ப்ராடக்ட்ஸ் அதுக்காக வந்துருச்சு. ஸோ ம். இதெல்லாம் தாண்டி பாட்டி வலி வைத்தியம் ஏதாவது இருக்கா சார் டாண்ட்ரஃப்க்கு? ஆமாமா. இந்த மாரி காஸ்மெட்டிக் வாங்கி பயன்படுத்துறத விட, நம்மளே வீட்டிலேயே நெறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ம். அதில வெந்தயத்த ஊற வச்சு, அத அரைச்சு தலையில நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போலாம். குளிச்சிடலாம். அப்புறம் ம். வேப்ப இலையும் அதே மாரி இந்த ஃபார்மேட்ல அரைச்சிட்டு, ம். தலையில போட்டு அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து குளிக்க போகலாம். வேற என்னன்னா, நமக்கு வந்து முன்னாடி சொன்ன நெய்யும் நம்ம கேசத்துக்கு பயன்படுத்தலாம். ம். சீயக்காய் பயன்படுத்தலாம். சீகக்காய். ஆமா. எங்க சார் இப்ப யாருமே சீகக்காய் பயன்படுத்தல. ஒரு ஷாம்பு எடுத்தோமா, போட்டோமா, நுரை வந்துச்சா, குளிச்சோமா, போயிட்டோமா அப்படின்ட்டு தான் இருக்கு ஆக்சுவலா இப்போ. ஆ பட் சீகக்காய் அப்படின்றது அப்போலாம் வந்துட்டு வீட்லயே அரைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அரைப்பாங்க. இப்போ யாருமே அத பண்றதில்ல ஆமா. ஆக்சுவலா. அத கண்டிப்பா பண்ணணும். நீங்க சொன்னோன தான் அந்த ஷாம்பு பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொடுகு பிரச்சனைக்கு அதுதான் அடிப்படை காரணம். ஓகே. ஏன்னா, அதுல இருக்க கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, ம். அத வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு போட்டால் நுரை நுரை வந்துடணும். வந்துருது. நுரை வந்தா தான் ஏன் சீயக்காயில நுரை வராது. ம். நுரை வராத காரணத்தால அவங்க குளிச்ச மாரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலா திருப்தி இல்ல. இருக்காது. ம். அதனால அவங்க வந்து ஷாம்புக்கு மாறுறாங்க. ஷாம்புக்கு போறாங்க. அவங்க கொஞ்சம் போட்டோன்னே நல்லா நுரை வந்தோடனே, ஓகே நம்ம நல்லா குளிச்சுட்டோங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனா அது தப்பு. தப்பு. எதிர்காலத்துல அதுவே வந்து இந்த மாரி பொடுகு பெரிய பிரச்சனைக்கு பிரச்சனையா வரும். காரணமா இருக்கு. அப்புறம் பொடுகு சார்ந்த மெட்டீரியல வாங்கி நம்ம யூஸ் பண்ணது தான் இருக்கும். ம். ஸோ இப்படி தான் வந்து ஒன் பை ஒன்னா பிரச்சனையே நம்ம கொண்டு வர்ற மாரி தான் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இருக்கு. பிரச்சனையை தீர்க்கிற மாரி ப்ராடக்ட்ஸ் இல்ல. இல்ல. ஆமா. அது புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. சார் ஆக்சுவலா நீங்க சொன்ன வேப்பிலையா இருக்கட்டும், இல்ல வெந்தயமா இருக்கட்டும், இது வந்துட்டு உடல் உஷ்ணத்த குறைக்கிற விஷயம், வந்துட்டு கூலிங்கான விஷயம். யூசுவலா ஒரு சிலருக்கு பாடியே ரொம்ப கூலிங்கா இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப நார்மலாவே வெப்பநிலை வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ வந்துட்டு வெந்தயம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு சளி பிடிச்சிடும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும். அதனால நான் வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே ஏதாவது இருக்கா சார்? ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம ஆவி பிடிக்கலாம். ஆவி இப்போ பிடிக்கலாம். வெந்தயம் அரைச்சு நான் வந்து குளிச்சுட்டேன். ம். எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா ஆவி பிடிக்கலாம். ஓகே. ஆவி பிடிக்கும்போது நம்ம வந்து மஞ்சள். மஞ்சள், நொச்சி அதெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். வெளிய வந்துரலாம். ஓகே சார். சார் சித்த வைத்தியத்துல வந்துட்டு இந்த பொடுகு பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? ஆமாம்மா. பொடுகு பிரச்சனைக்கு நம்ம மலச்சிக்கலுக்கு உண்டான மருந்து கூட குடுப்பாங்க. ஓகே. அது போல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி வெட்பாதை தைலம் குடுப்பாங்க. ம். அமுக்குரா சூர்ணம், அமுக்குராஜு. தாலி சாதி சூர்ணம், ஏலாதி சூர்ணம், ம். சிலாசத்து பல்பம், சங்கு பல்பம், இந்த மாரி பல்பங்கள், செந்தூரங்கள், லேகியங்கள், ம். தைலங்கள்
இந்த மாதிரி பல வகையான மருந்துகள் வந்து இந்த பொடுகுக்கு பொடுகுக்கு உண்டு இருக்கு. உண்டு. அதாவது எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணணும், இன்டர்னலாகவும் நம்ம சாப்பிடணும். ஓகே. நிறைய பேர் வந்து பொடுகுனா நம்ம வெறுமனே வந்து ஏர் ஆயில் வாங்கி பயன்படுத்துறத நிறுத்திப்பாங்க. அப்படி நிறுத்திக்க கூடாது. ம். உள்ளுக்கும் மருந்து எடுக்கணும். உள்ளுக்கு மருந்து எடுத்தாதான் அது வந்து சரியாகும். சரி. ஏன்னா வந்து இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலே வரும். ம். ஆமாம், அது ஒரு பிரச்சனையாக மாறும். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டா இருக்கும். ஓகே சார். பொடுகுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா சார்? பொடுகுக்கு வந்து முத்திரை வந்து பிருத்திவி முத்திரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பிருத்திவி முத்திரைங்கிறது இந்த மோதிர விரலும் கட்டை விரலும் இணையணும், ம். 2 கைகள்லையும். பிருத்திவி முத்திரை, இந்த முத்திரை வந்து சாதாரணமாக மடியில் வச்சுக்கிட்டு கால் பாதம் வந்து தரையில். நல்லா அமுங்கி இருக்கு. ஆமாம், ம். அப்படி இருக்கும்போது நம்ம மூச்சை உள்ளே இருக்கணும். மூச்சை உள்ளே இருக்கும்போது பூமியிலேருந்து சத்துகள் உள்ளே போகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணணும். ம். இமேஜின் பண்ணி பிரபஞ்சத்தோடு போய் கலக்கணும். ம். அதை மாதிரி இமேஜின் பண்ணணும். அதை மாதிரி பண்ணிவிட்டு மூச்சை உள்ளே இருக்கும்போது பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்குள்ளே வந்து பூமிக்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணணும். ஓகே. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ். ஆமாம், இந்த முத்திரை வந்து பிருத்திவி முத்திரை. இதை தொடர்ந்து பண்ணால் முடி வளர்ச்சி சரியாகும், சரியாகும். பொடுகு பிரச்சனை சரியாகும், முடி சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் பிருத்திவி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணணும். பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். முடி வளரணும் அப்படின்னா இந்த யோகாசனம்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க முடி வளரணும் அப்படின்றதுக்காக. இந்த முத்திரைகள் வந்துட்டு வலியை போக்குது, வலியை வந்துட்டு மறக்க வைக்குது அப்படின்னா ஓகே, ஏற்றுக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கு எப்படி பயன்படுது சார்? பொடுகு வந்து எதுவுமே டைரக்ட் கிடையாது. ம். அது சொன்ன மாதிரி சிம்டம். ம். அப்போது சிம்டம் ஏன் வந்து பிளட் வந்து இம்ப்யூராக இருக்கும், ம். இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், இல்லை செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இந்த காலத்தை வந்து அது ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் அதனால பண்ணும். பொடுகு அதனால வந்துட்டு பொடுகு வந்து போயிடும். டைரெக்டாக அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. பட் இன்டைரக்டாக இன்டைரக்டா. என்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சு அதை சரி செய்யும். ஓகே சார். ஆக்சுவலாக பொடுகு பிரச்சனைக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்ன சார்? அக்குப்ரெஷர் மட்டும் உச்சந்தலை இருக்குல்ல, ம். உச்சந்தலையில் ஒரு புள்ளி இருக்கும். ஓகே. அதை வந்து நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம். ம். அது பார்த்தீங்கன்னா எது உச்சந்தலைன்னு சில பேருக்கு தெரியாது. தெரியாது சார். அதுக்கு தான் காதோட மிடில் ஓகே. லைனை அப்படியே நீங்கள் Straight-ஆ எடுத்தீங்கன்னா கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக உச்சந்தலை. உச்சந்தலை. ம். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகே. சப்போர்ட் பண்ணலாம். அதே போல் இந்த பாயிண்ட் அப்படி தான். இது வந்து லிவர் பாயிண்ட்னுவாங்க. ம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் பண்ணிக்கலாம். கொடுக்கணும். ஏன்னா லிவர் பார்த்தீங்கன்னா லிவர் வீக்காக இருந்தால் பாடி வந்து ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ம். பாடி ஹீட் ஆனாவே பொடுகு பொடுகு வரத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் காலம். வந்துட்டு அப்போ லிவரோட ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது லிவரோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் அப்போ ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகும், அதன் மூலமாக பொடுகு குறையும். பொடுகு குறையும். சார் ஆக்சுவலாக இப்போ இந்த பொடுகுனால நிறைய பேர் டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க சார். இன்னும் சிலர் வந்துட்டு பொடுகு வந்தாலே ஹேர் ஃபால் ஆகுது, அவ்வளோதான் நம்ம லைஃபே போச்சு அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்கா சார்? என்னன்னா இது வந்து சரியாகணும்னு நம்பிக்கை. நம்பிக்கை ஆமா. அதெல்லாம். சரியா, எந்த பிரச்சனையும் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவர் என்ன சொன்னாலும் சரி ஓகே இது சரியாயிடும் முதல்ல நம்புங்க. ம். இதுவே வாழ்க்கை கிடையாது. பொடுகே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை கிடையாது. அவன் வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும், அதை நோக்கி டைவர்ட் பண்ணிக்கணும். நம்மளோட கோல் என்ன, நம்ம லைஃப்பில் என்னவா வரணும், ம். அந்த பற்றிலாம் யோசிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் எப்படி அதிகமாக மார்க் வாங்கணும், ம். இப்போ வேலைக்கு போகிறவங்கன்னா எப்படி வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், அதில் வந்து கவனம் செலுத்தணும். அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ம். எல்லா விஷயத்த விட்டு என்ன பொடுகு வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான ரெமெடி எடுத்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமா. ஓகே சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நீங்கள் சித்த வைத்தியத்தில் பல மருத்துவ முறைகள் சொன்னீங்க, பாட்டி வலி வைத்தியம் சொன்னீங்க, அதை தாண்டி வீட்டில் வந்து நம்ம நிறைய பண்ணிக்கிறதுக்காக சொன்னீங்க. யூஸ்வலாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் ஒரு பக்கம் எடுத்துப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆயுர்வேதிக்காக நான் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறேன்ட்டு கம்பைனாக ரெண்டுமே சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் எதுவுமே கிடச்சிருக்காது. அந்த மாதிரி பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக அது ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது இப்போ சித்தால மருந்து சாப்பிட்றாங்க, ம். வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்திக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. முத்திரை பயன்படுத்த, ம். அக்குப்ரெஷர் பயன்படுத்திக்கிறாங்க, ஓகே தான், ம். சரியாகும். இதே அலோபதியும் நம்ம சித்தாவும் கொஞ்சம் கம்பைன் பண்ணும்போது அதில் ஏதாவது ட்ராபேக் வந்து வரலாம். ஓகே. எடுக்கும்போது டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் கன்சல்ட் பண்ணணும். பண்ணணும். ம். சில கண்டிஷனுக்கு வந்து ரெண்டுமே எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க, ம். சில பேருக்கு அது தேவையில்லைன்னுவாங்க. தேவையில்லை. அது ஒவ்வொருத்தரோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு. பொறுத்து. அது டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும். ஃபாலோ பண்ணணும். நாமளே வந்து
எந்த ஒரு எடுத்துக்கூடாது. டிசிஷனும் எடுத்துக்க கூடாது. ஆனா எதுவும் இன்னைக்கு பண்ணக்கூடாது. அப்படி இல்ல. ஆமா சார். கன்சல்டேஷன்ங்கிறதே கிடையாது. கிடையாது சார். 4 எல்லாருமே பேர் வந்து டாக்டர்ஸ் பேசினாங்கன்னா தான். எக்ஸாக்ட்லி. அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா அப்படிதான் சார். ஆக்சுவலா ஒரு 2 to 3 மந்த்ஸ் பிஃபோர் நானுமே கூட அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பொடுகு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றதுனால அதுலருந்து நான் ரெக்கவர் ஆகியிருக்கேன். பட் சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. பட் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்டின்னா, அத எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்றது தான் கரெக்ட் அப்டின்ற மாதிரி இருப்பாங்க. நீங்க வந்துட்டு இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க சார் ஆக்சுவலா. சரி. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.